ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது படவரை கலையியலின் நுட்பங்கள் பற்றி, அதாவது கார்ட்டோகிராஃபிக் டெக்னிக்ஸ் பற்றி. இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள். இட ரீதியான பரம்பலினை அடிப்படையாக கொண்ட ஏதேனும் மாறியுடன் தொடர்புடைய புள்ளி விவர தரவுகள் காட்டப்படுகின்ற போது படவரை கலையியல் நுட்பமானது கட்புல ஊடகத்தின் மூலம் பயன்படுகின்றது. வரைபட நுட்ப முறைகள் பல காணப்பட்டாலும் 2 வகையான நுட்ப முறைகள் மிக பொருத்தமானவும் முக்கியம் பெற்றதாகவும் காணப்படுகின்றது. அவற்றினை அவதானிக்கின்ற போது சமகணிய படங்கள், இடக்கணிய படங்கள் போன்றன காணப்படுகின்றது. சமகணிய படங்கள் பற்றி அவதானிப்போம். சமகணிய படம் என்பது சமனான பெறுமதிகளை கொண்ட புள்ளிகளை தொடுத்து வரையப்படுகின்ற கோடுகளை கொண்ட ஒரு படமாகும். இதை அடிப்படையில் இடம் சார்ந்த பரம்பலுடன் தொடர்பான தரவுகளை கொண்டு வரையப்படும் படங்களாகும். இடம் சார்ந்த பரம்பலின் புள்ளி பெருமானத்தினை அடிப்படையாக கொண்டு இந்த படங்கள் காணப்படுவதனால் அப்பெருமானங்களை காட்டவும் முடியும். உதாரணமாக இட உயரங்கள், வெப்பநிலை, மழை வீழ்ச்சி, அமுக்க கோடுகள் போன்றவற்றினை சிறப்பாக காட்ட இந்த சமகணிய படங்கள் பயன்படுகின்றது. சமனான மழைவீழ்ச்சி பெருமானங்களின் புள்ளிகளை இணைத்து சமகணிய படங்கள் அமைகின்றது. இந்த படங்களை பரிசீலித்து பார்ப்பதன் மூலம் இலங்கையின் மழைவீழ்ச்சி பிரதேச பரம்பலினையும் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். இது தவிர இலங்கை மட்டுமல்லாது ஏனைய நாடுகளுக்கும் இவ்வாறான படங்கள் முக்கியம் பெற்றதாகவும் பயனுள்ளதாகவும் காணப்படுகின்றது. சமகணிய படம் ஒன்றில் ஒவ்வொரு கோட்டுக்கும் குறிப்பிட்ட பெருமானம் காணப்படும். இந்த பெருமானத்தினை சமகணிய படத்தினுள் ஒரே நிறத்தில் இடப்பட வேண்டும். சமகணியம் நெடுகிலும் உள்ள நிலைமைகளினை பெருமானங்கள் காட்டுவதனால் சமகணிய கோடுகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளின் பெருமானங்கள் பற்றி எந்த கருத்தினையும் பெற முடியாது. இது ஒரு குறைபாடாகத்தான் காணப்படுகின்றது. செகண்ட் ஒன்னாக இடக்கணிய படம் பற்றி அவதானிப்போம். இடம் மற்றும் புள்ளி விவர தரவுகளுக்கு இடைப்பட்ட தொடர்புகளினை சராசரி அடர்த்தியின் உதவியோடு எடுத்து காட்டுகின்ற படங்களாக இந்த இடக்கணிய படங்கள் காணப்படுகின்றது. இந்த படங்களானது சதுர கிலோமீட்டருக்கான மக்கள எண்ணிக்கை, சதுர கிலோமீட்டர்களுக்கான விலங்குகள அடர்த்தி, தலா ஹெக்டேருக்கான விளைச்சல்கள் போன்றவற்றினை எடுத்து காட்டுவதற்கு பெரும்பாலும் பயன்படுகின்றது. இடக்கணிய படங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தரவுகள் கூட்டமாக்கப்பட வேண்டும். கூட்டமாக்கப்பட்ட பெருமானங்கள் பொருத்தமான படத்தில் உள்ளடங்கப்பட்டு நிறந்தீட்ட வேண்டும். விளங்கக்கூடிய குறியீடுகளும் வழங்கப்படுதல் வேண்டும். மாறிகளின் பரம்பல் பாங்குகள் படவரை கலையியல் முறையில் மூலம் வைக்கப்படுகின்றது. தரவுகள் கூட்டமாக்கப்பட்டிருப்பதனால் சனத்தொகை பரம்பலை ஒப்பீட்டு ரீதியாக இதன் மூலம் விளங்கிக் கொள்ள முடியும். அதேபோல சதுப்பு நிலங்கள், பாலைவனங்கள், காடுகள் போன்ற பிரதேசங்களில் குடியிருக்கின்ற மிக சிறிய எண்ணிக்கை கொண்ட மக்களின் வேறுபாடுகளையும் இந்த படத்தின் மூலம் இலகுவாக காட்ட முடியும். விசேடமாக மாவட்டங்களின் எல்லைகளினை சுற்றி காணப்படக்கூடிய மாறுபாடுகளையும் இந்த முறை மூலம் எடுத்துக்காட்ட முடியாது. பிரிவுகளுடன் தொடர்பான பெருமானங்களையே இந்த வரைவானது எடுத்துக்காட்டப்படுகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமகணிய படங்கள், இடக்கணிய படங்கள் தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.